ஹலோ பீப்புள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூமோட ரிவ்யூ ஒன்று பண்ண போகிறேன். அந்த பர்ஃப்யூம் வந்துட்டு அதாவது ஃப்ரேக்ரன்ஸ் கம்யூனிட்டிலே வந்துட்டு ரொம்ப ஹைப் ஜாஸ்தியான ஒரு பர்ஃப்யூம்னு சொல்லலாம். அதே சமயம் அந்த பர்ஃப்யூம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான பர்ஃப்யூம். லைக் ஏன் இந்த பர்ஃப்யூம் ஃப்ரேக்ரன்ஸ் கம்யூனிட்டியில் இவ்வளோ ஹைப் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஃப்யூம் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு டிசைனர் ஹவுஸோட ஒரு பர்ஃப்யூமோட க்ளோன். அதாவது க்ரீட் அவென்டஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பர்ஃப்யூம். அந்த பர்ஃப்யூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 25,000 வந்துடும். ஒரு 25,000 ருபீஸ் வந்துடும். ஒரு 100 ml பர்ஃப்யூம் வாங்கணுன்னா. ஸோ அந்த 25,000க்கு வரக்கூடிய அந்த பர்ஃப்யூம் வந்துட்டு அர்மாஃப்ங்கிற ஒரு பிராண்ட் வந்துட்டு, அதாவது துபாய் பேஸ்ட் பிராண்ட் இது. அந்த பிராண்ட் வந்துட்டு அதை க்ளோன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா கிளப் டி நுயிட் இன்டென்ஸ் மேன். ஸோ இதுதாங்க அந்த பர்ஃப்யூம். ஸோ பர்ஃப்யூம் பாட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் கம்யூனிட்டிலே வந்துட்டு ரொம்ப ஹைப் ஜாஸ்தியான, நான் முன்னாடி சொன்னது மாதிரி ரொம்ப ஹைப் ஜாஸ்தியான ஒரு பர்ஃப்யூம். நான் இந்த பர்ஃப்யூம் வாங்குறதுக்கு காரணமே வந்துட்டு அதனோட ப்ரைஸ் பாயிண்ட் தாங்க. இந்த க்ரீட் அவென்டஸ், அதாவது ஃப்ரேக்ரன்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு க்ரீட் அவென்டஸ்ங்கிற பர்ஃப்யூம் பற்றி தெரியாமல் இருக்க சான்ஸே கிடையாது. க்ரீட் அவென்டஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அந்த பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் வேர்ல்ட்லேயே வந்துட்டு அது ஒரு கிங்குன்னு சொல்லலாம், பர்ஃப்யூம் கிங்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக அந்த ஒரு பர்ஃப்யூமுக்கு இருக்குது. ஸோ அந்த பர்ஃப்யூமை தான் வந்துட்டு இந்த பிராண்ட் வந்துட்டு க்ளோன் பண்ணியிருக்காங்க. டி நுயிட் இன்டென்ஸ் மேன், அதாவது க்ரீட் அவென்டஸோட க்ளோன் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கிளப் டி நுயிட் அதனோட நோட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நோட்ஸ்னால் என்னங்கிறது தெரியலன்னா அதை பற்றின வீடியோ ஏற்கனவே நான் முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அதனோட வீடியோ லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்ஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவாக புரியும். இந்த பர்ஃப்யூமோட நோட்ஸ் பார்த்திங்கன்னா, டாப் நோட் வந்துட்டு லெமன், பிளாக் கரண்ட், ஆப்பிள், பெர்கமன், அப்புறமா பைனாப்பிள் சேர்த்துருப்பாங்க. மிடில் நோட் பார்த்திங்கன்னா ரோஸ், ஜாஸ்மின், அப்புறமா பிர்ச். பேஸ் நோட் பார்த்திங்கன்னா வெண்ணிலா, ஆம்பர்கிரிஸ், மஸ்க், அப்புறமா பச்சோலி சேர்த்துருப்பாங்க. ஸோ இதனோட ஸ்மெல் எப்படி இருக்குங்கிறத நான் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் ஷாப்புக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு ஸ்மெல் பண்ணாதீங்க. ஒரு எப்படியும் ஒரு 5 to 10 minutes. இப்போ நான் வந்துட்டு வீடியோ பண்ணுறதுனால ஒரு 5 to 10 minutes வைக்கிறது வந்துட்டு நான் ஏற்கனவே ஒன்று ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேப்பரில் இருந்து எடுக்கிறேன். ஸோ இது ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ணி வச்சது, ஒரு 5 minutes முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணி வச்சது. ஸோ அந்த ஸ்மெல் வந்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத வந்துட்டு ஒரு 5 to 10 minutes நீங்கள் கொடுத்தா தான் அதனோட ஸ்மெல் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்கன்னாலும் நம்ம யூஸ்வலாக என்ன மாதிரி பர்ஃப்யூம், நான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு பர்ஃப்யூம் பற்றி அந்த அளவுக்கு தெரியாத இருக்கும்போது ஸோ ஒரு ஷாப்புக்கு போனதுக்கப்புறமா ஒரு பர்ஃப்யூம் எடுத்துப்பேன், உடனே அடித்து பார்த்துப்பேன். ஸோ அடித்து அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்துட்டு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கிடுவேன். ஸோ அது ஒரு 5 minutesக்கு அப்புறம் எப்படி இருக்கும், 10 minutesக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது வந்துட்டு தெரியாது எனக்கு. ஸோ அந்த பர்ஃப்யூம் பற்றின வீடியோஸ்லாம் நிறைய பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு தெரியுது. ஒரு பர்ஃப்யூம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு கார்டில் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி பார்க்கணும். ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5-10 minutesக்கு அப்புறமா தான் வந்துட்டு நம்ம அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கணும், அதை ஸ்னிஃப் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் அதனோட ஒரு ட்ரூ நேச்சர் தெரியும், அது எந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லுங்கிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு லெமன், அதாவது இந்த பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா ஒரு லெமனோட ஓப்பனிங் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே அந்த நோட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ லெமன், பைனாப்பிள் எல்லாம் சேர்த்துருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த லெமனோட வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே, கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது ஆன்லைனில் வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கினதுன்னா நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண முடியாது, டெஸ்டர்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம இதனோட ஸ்மெல் எப்படி இருக்குங்கிறதுன்னு தெரியாது. ஃபுல்லாகவே வந்துட்டு யூடியூப் ரிவ்யூஸ் பார்த்து அதனோட ஹைப்னால் மட்டும்தான் இந்த பர்ஃப்யூம் வாங்கினேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு லெமனோட எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஒரு
லெமன் ஜூஸ் போடும்போது எந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும், ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்மெல் மட்டும்தான் இருந்துச்சுங்கிறது மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிஞ்சிட்டு லைக் நான் வீட்டில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம வெயிலில் நடந்து போகும்போது தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு எவால்வ் ஆகும் அப்படியே. ஸோ அந்த டைம் ஒரு ஒரு 1 ஹவர் கழிச்சிட்டு நான் ஆஃபீஸ்க்கு நடந்து போயிட்டுருக்குறது தான் அப்போது வந்துட்டு ஒரு ஸ்மெல் வந்துச்சு. இது என்னடா இது நம்ம ரூமில் அடித்தப்போ தெரியாத ஒரு ஸ்மெல் இப்போ வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிது. நான் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு எப்படியும் ஒரு 5 பேர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஸோ இது என்ன ஃப்ரேக்ரன்ஸுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஃப்ரேக்ரன்ஸோட ரேஞ்சு வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதனால தான் இந்த ஃப்ரேக்ரன்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ ஹைப் இருக்குங்கிறது வந்துட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சுது. ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த லெமனோட அந்த ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாயிட்டு அப்புறமா ஒரு சிட்ரஸி ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் ஒரு ஒரு ஸ்மெல் வரும் பார்த்துக்கோங்க. ஸோ சான்ஸே இல்லை, அமேசிங். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அந்த ஸ்மெல் அமேசிங், சீரியஸ்லி. அதோட லாஞ்சிவிட்டி பார்த்திங்கன்னா, அதாவது எவ்வளோ நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்திங்கன்னா மினிமம் 7 ஹவர்ஸ் கேரண்டியாக சொல்கிறேன். மினிமம் 7 ஹவர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாள்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஷர்ட்டில் வந்துட்டு மறுநாள் வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்கிறது தெரிஞ்சிச்சுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்துட்டு இது ஒர்த்தாகவே இருக்கும். இந்த ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சம்மருக்கு கண்டிப்பாக ஏற்ற ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 பேராச்சும் உங்ககிட்ட இது என்ன ஃப்ரேக்ரன்ஸ்ன்றதை கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. இந்த பர்ஃப்யூம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் இன் அ பாட்டில்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். பட் அதே நேரம் வந்துட்டு இந்த சம்மருக்கு ஒரு ஏற்ற ஃப்ரேக்ரன்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த சம்மர் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு குளிர்ச்சி எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது மாதிரியான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் பாட்டில் இந்த ப்ரெசன்டேஷன் பற்றி சொல்லணுன்னா ஃப்ரேக்ரன்ஸ் பாட்டில் வந்துட்டு ஹெவியாக இருக்குது. ஸோ ஒரு ஹெவி மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்ப்ளி ஆசம். பாட்டில் ஒர்த்துங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த பாட்டில் ஒர்த்து, இந்த ஃப்ரேக்ரன்ஸும் ஒர்த்துன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் கலெக்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஷோகேஸில் வைக்கிறதுக்கான ஒரு ஏற்ற ஒரு பாட்டில்னு சொல்லலாம். கிளப் டி நியூயட் இன்டென்ஸ் மேன் அர்மாஃப் தான் இதனோட பிராண்ட். ஸோ இதுதாங்க என்னோட பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் ஃப்ரேக்ரன்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி க்ரேஸியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்ஃப்யூமை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பர்ஃப்யூம் ரிவ்யூஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மச் லவ், பீஸ்.